வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. இன்று முதல் இன்றைய நிகழ்ச்சியில் வெளிச்சத்துக்கு வாங்க என்ற ஒரு தொடர் நிகழ்ச்சியை தொடங்கலாம். வெளிச்சத்துக்கு வாங்க என்பது ஒரு தொடர் பாலஜோதிடம் என்ற வார இதழில் பதிவாகி வருகிறது. அந்த செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். என்னது ஜோதிட ஆலோசனையா? அத்தாடி பயமாயிருக்கே. தசாபுத்தி சரியில்லைன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தோஷம்னு சொல்லுவாங்க, பரிகாரம் செய்யணும்னு சொல்லுவாங்க, காசு கூட கேட்பாங்க. வேணாமுங்க, நமக்கு இந்த ஜோதிட பரிகாரம் எல்லாம் என்று ஒரு எட்டு தள்ளி நிற்பவரா நீங்கள்? இந்த பக்கம் கொஞ்சம் காதை கொடுங்கள். ஜோதிடம் என்பது 9 கோள்கள், 27 நட்சத்திரங்கள், அறிவியல் ரீதியான வானவியல் என்பது போல சொல்லி உங்களை பயமுறுத்தப் போவதில்லை. ராகு கேது பார்க்கடலை கடைந்து என்பது போல புராண கதைகளை சொல்லப் போவதில்லை. வேறு உதாரணங்கள ஜாதகங்களை கொடுத்து உங்களை கடிதம் செய்ய சொல்லப் போவதில்லை. அடிப்படையில் சில செய்திகளை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது எப்போதுமே இரட்டுத்தன்மை கொண்டது. ஏறுமுகம் இருப்பது போல இறங்கு முகமும் இருக்கத்தான் செய்யும். அதனால்தான் ஆறுமுகத்தை வழிபடுங்கள், வாழ்க்கை நிதானமாக அமையும் என்று சோதிடர்கள் ஆலோசனை சொல்கிறார்கள். அது என்ன இரட்டைத்தன்மை? ஒரு வருடத்தை எடுத்துக்கொண்டால் இருள் நிறைந்த ஆடி முதல் தை வரை தட்சிணாயனம், ஒளி மிகுந்த தை முதல் ஆடி வரை உத்தராயணம். ஒரு மாதத்தை எடுத்துக்கொண்டால் பூர்வபட்சம் அமாவாசையிலிருந்து, கிருஷ்ணபக்ஷம் பௌர்ணமியிலிருந்து. ஒரு நாளை எடுத்துக்கொண்டால் பகல் இரவு என 2 நிலைகள். இப்படி எல்லாவற்றையும் இரட்டைத்தன்மை கொண்டதாக அமைந்ததுதான் வாழ்க்கை. இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு விட்டால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பங்குச்சந்தையில் கூட ஒவ்வொரு ஏற்றத்துக்கும் ஒரு இறக்கம் உண்டு, ஒவ்வொரு இறக்கத்துக்கும் ஒரு ஏற்றம் உண்டு. நிரந்தர தோல்வி எப்போதும் இல்லை, நிரந்தர வெற்றி எப்போதும் இல்லை. பல கோடி மதிப்புள்ள கார் வைத்திருப்பவர், பணத்துக்காக அவரிடம் வேலை செய்யும் டிரைவர் என இருவரும் ஒரே காரில் பயணம் செய்கின்றனர். பணம் செலவு செய்து வெறும் அதிர்ஷ்டத்தை 10 ரூபாய் கூட செலவு செய்யாமல் அந்த சுகத்தை தினம் தினம் அனுபவிக்கும் டிரைவர் என நிறைய சொல்லலாம். எனவே வாழ்க்கை என்பது அடிப்படையில் நிலைமாறும் தன்மை கொண்டது என்பதை புரிந்து கொண்டால் பிரச்சனைகளை தொட்டு பார்ப்பது சிரமமில்லை. அதெல்லாம் சரிங்க, என்னுடைய பிரச்சனைக்கு ஏதாவது வழி சொல்லுங்க என்று கேட்க வருகிறீர்களா? சரிதான். ஜோதிடரை பார்த்தவுடன் நம் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று நினைக்காதீர்கள். ஜோதிடரை பார்த்தவுடன் எனக்கு இந்த ராசி, இந்த நட்சத்திரம், என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது போல கேட்காதீர்கள். ஜாதக குறிப்பு சொல்வதைத்தான் ஜோதிடரும் சொல்லுவார். நோயுள்ள ஒருவர் மருத்துவரை சந்தித்ததும் நோய் குணமாகிவிடுமா? நோயின் தன்மையைத்தான் மருத்துவரால் சொல்ல முடியுமே தவிர, அதை நேர் செய்ய வழிமுறைகளை சொல்ல முடியுமே தவிர நோயை குணப்படுத்த முடியாது. மற்றதெல்லாம் நோயாளிகளின் கையில்தான். ஜோதிடர் என்பவர் உங்களுக்கு வழிகாட்டும் நல்ல ஆலோசகர். 4 இடங்களில் முதலில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். முதலில் ஜோதிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஜோதிடர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இப்படி நம்பிக்கை இருந்துவிட்டால் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நிற்க வேண்டிய அவசியமில்லை. சரி, இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, எனக்கு நல்ல ஆலோசனை சொல்லுங்க என்று கேட்கிறீர்களா? முதலில் இறைவனை வணங்கி உங்கள் ஜாதகத்தை எடுங்கள். உங்கள் ஒரு ஜாதகத்தை மட்டும் வைத்து கொள்ளாமல் இன்றைய கிரக நிலையை புரிந்து கொள்ளுங்கள். ராசிபலன் பகுதியில் வரக்கூடிய கிரகநிலைகள் இந்த குறிப்புகளை சொல்லும். ராசி, லக்னம், தசை, புத்தி மற்றும் இன்றைய கிரகநிலை என்பதை வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். உங்களுக்கு வழிகாட்டி உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர இந்த தொடர் நிகழ்ச்சி பயன்பெறும் என்று நம்புகிறோம். வெளிச்சத்துக்கு வாங்க. அன்பு நேயர்களே, இது சேனல் ஜி. உங்களுக்காக வெளிச்சத்துக்கு வாங்க என்ற தொடர் நிகழ்ச்சி இன்று முதல் தொடங்குகிறது.
உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் கேட்டு உங்கள் விருப்பப்படியே நிகழ்ச்சிகளை அமைத்து தர காத்திருக்கிறோம். உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் முகவரி petcastchannelg@gmail.com. இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி.